இல்லை, இது கரெக்டான கேள்வி இது. ஏன்னா இப்போ அரசியல் களம் அப்படிதான் இருக்குது, பயங்கர ஹாட்டாக இருக்குது. நார்மலாக 2026 எலெக்ஷன் வந்து முன்ன நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். இது வந்து டிஎம்கேக்கு ஒரு பெரிய சவால், மிகப்பெரிய சவால். இத்தனை வருஷமா இவங்க 40 வருஷமா 50 வருஷமா கட்சியை நடத்தியிருக்கேன், நாங்கள் பெரிய ஆளுன்றாங்க. இந்த தடவை ப்ரூவ் பண்ணோம். இந்த தடவை ப்ரூவ் பண்ணால் டிஎம்கே நிலைச்சு நிற்கலாம், இல்லைன்னா டிஎம்கே காணாமையே போயிடும். ஏன்னா இந்த கூட்டணி எப்படி இருக்குன்னா, மக்கள் இப்போ வந்து வெறுத்துட்டு இருக்கிறாங்க, ரொம்ப வெறுப்பில் இருக்காங்க எல்லாமே. ஏன்னா இவங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்களோ அது வந்து ஒண்ணுமே பண்ணல, அது ஒண்ணு. அதுவும் இல்லாம ஒரு புதிய மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. இப்போ வந்து விஜய் அதை செய்வாரானா, விஜய் வந்து ஒரு புதுசா ஒரு கட்சிக்குள்ள வராரு. உண்மையில அவருடைய பேச்சு வந்து கொஞ்சம் அன்மெச்சூர்டா இருக்கு. பட் கரெக்டான ஆள் அவரை கைட் பண்ணி எடுத்துட்டு போனாங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். ஆனா இதே விஜய் பிஜேபி கூட கை கோக்குறாரு அப்படின்னு தெரிஞ்சாலே மக்கள் வந்து அவரை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாடோட ஜனத்தை பத்தி நல்லா தெரியும். என்னைக்குமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு தப்பான ஒரு கட்சியை வந்து உள்ள விட மாட்டாங்க. இது வந்து நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். நாட் ஒன்லி த தமிழ்நாடு, ஹோல் எல்லா. ஆமா, இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எல்லா ஜனங்களும் ஒற்றுமையா இருக்காங்க. இந்த மத வாரியாக, இந்த ஜாதி வாரியாக என்னைக்குமே பிரிஞ்சது கிடையாது. அப்படி வந்து பிஜேபி ஜெயிச்சிருந்துருக்கணும்னா இன்னைக்கு ராம ஜென்மபூமி கட்டினாங்களே அந்த இடத்துல ஜெயிச்சிருந்துருக்கலாம். அந்த இடத்துல எம்பி நின்று தோத்தாங்க. ஏன்னா மக்கள் அவ்வளவு கரெக்டா இருக்காங்க, யாருக்கு எடுக்கணும், யாரை தேர்ந்தெடுக்கணும், யாரை தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு. அந்த மாதிரி இங்க வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாருன்னு விஜய் தெரிஞ்சாலே விஜய் வந்து வரமாட்டார். பட் அவர் இது வரைக்கும் பண்ணல, எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாரு. அதனால அவருக்கு வந்து இப்போ எப்படி இருக்குன்னா, மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க ஜனங்க. டிஎம்கே இதை காப்பாத்திக்கணும், காங்கிரஸ் இவங்களை விட்டு போகக்கூடாது. ஏன்னா அவர் டோர் ஓபன் பண்ணாருன்னா எல்லா கட்சியுமே, நாட் ஒன்லி த காங்கிரஸ், திருமாவளவன் கட்சியில இருந்து எல்லா கட்சியுமே அவர் கையில போறதுக்கு ரெடியா இருக்காங்க. அது போயிடுச்சுன்னா ரொம்ப பெரிய இழப்பு வந்து டிஎம்கேக்கு. இப்போ இதுல என்னன்னா, அவர் சொல்றாரு இங்க போட்டியே தவேக்காக்கும் வந்து திமுகக்கும் தான். அது வந்து சிரிப்பு வந்தாலும் அது உண்மைதான்.